அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். அரபு நாடுகள்லாம் ஒன்று சேர போகிறாங்க ஈரானுக்கு ஆதரவாக. ஈரான் வந்து மிகப்பெரிய அசுர பலம் பெறப்போகுது. வரக்கூடிய ஜூன் 20 ஈரானில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சம்பவம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களை வந்து தலையில் கை வச்சுட்டு சிந்திக்க வச்சிருச்சு. இதுவரைக்கும் எதிர்பார்க்காத அளவு மிகப்பெரிய தாக்குதலை வந்து ஈரான் வந்து இன்றைக்கி இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்குது. இஸ்ரேல் தொடர்ந்து இந்த நாட்டில் வந்து அமைதியே இருக்கக்கூடாது, போர் நடந்துக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வந்து வெளியில் உலாவ முடியுங்கிறதுனால போரை நிறுத்த விடாத சூழ்ச்சி அத்தனையையும் இஸ்ரேல் நெதன்யாகு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதனுடைய விளைவு இன்றைக்கி ஈரான் வந்து உச்சகட்டமாக கொதிப்படைஞ்சு ஜெருசலத்தை இன்றைக்கு மதியம் சுமார் 12 மணிக்கு சில 1 மணி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மிக கடுமையான தாக்குதலை உள்ளாக்கி இருக்குது. பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலு. என்ன தான் நடக்க போகுது? உலகத்தில் அமைதி நடக்குமா, இல்லை தொடர்ந்து போரால இந்த இஸ்ரேல்னாலையும் அமெரிக்காவாலையும் உலகத்துக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுமாங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். கடந்த பிப்ரவரி 28 ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி அவர்களை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் மிகப்பெரிய ஒரு அத்துமீறிய தாக்குதல் நடத்தி அவரை உயிரிழக்க செய்து நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரும் தலைவரை இழந்து வாடக்கூடிய அந்த ஈரான் மக்கள் வந்து அவரை இன்னும் அடக்கம் பண்ணலை. அதுதான் மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு கடுமையான சோகத்தில் மட்டும் இல்லை, ஒரு சபதத்தில் இருக்கிறாங்க. அது என்னென்னா, இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பலி வாங்கிட்டு நீதியை பெற்றுட்டு தான் இவரை அடக்கம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அயத்துல்லா அலி கொமேனி அவர்கள் உடலை வந்து அடக்கம் செய்யாமல் இன்று வரை பாதுகாத்து வர்றாங்க ஈரானிய அரசும் மக்களும். இந்த சூழ்நிலையில் வரக்கூடிய ஜூன் 20 அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஈரானுடைய அரசும் மக்களும் வந்ததாக இப்போ ஒரு செய்தி வருது. இது கிட்டத்தட்ட 99% அதிகாரப்பூர்வமான செய்தியாகத்தான் இருக்கும். ஏன் இந்த திடீர் முடிவுக்கு வந்தாங்க? அவர்கள் முன்வைத்த சபதத்தை இப்போ பின்வாங்கிட்டாங்களா அப்படிங்கிறப்ப சபதத்தை பின்வாங்கலை. கிட்டத்தட்ட அவங்க போரில் வந்து முன்னேறி தான் இருக்கிறாங்க. தோல்வி கண்டுக்கிட்டு போகிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இப்போ சமீபத்தில் நிலைமையை உணர்ந்து கொண்ட அரபு நாடுகள்லாம் கூட ஈரானுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் வந்து அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்ததுனால அத்துமீறி அமெரிக்கா நம்ம தளத்தில் நின்றுக்கிட்டு ஒரு இஸ்லாமிய நாடான ஈரானை வந்து எந்தவித நியாயமும் இல்லாமல் தாக்குதுங்கிறத உணர்ந்த சவுதி போன்ற நாடுகள் கூட இப்போ ஈரான் பக்கம் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. காரணம் வந்து தான் எந்த பாதிப்பு அடைஞ்சாலும் அதற்காக அந்த மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள மக்களை பாதிக்கிற அளவுக்கு ஈரான் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை மட்டும்தான் தாக்கிட்டு வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த ஈரான் வந்து வரக்கூடிய 20 அந்த கர்பலா ஸ்தலத்தில் நம்ம ஏற்கனவே கூட கேள்விப்பட்டிருப்போம். இமாம் ஹசன் ஹுசைன் அவர்கள் போரில் கொல்லப்பட்ட இடமான அந்த கர்பலா இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இது போன்ற மிகப்பெரிய நாட்டு தலைவர்கள் அடக்கம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அயத்துல்லா அலி கொமேனி அவர்களை வந்து அடக்கம் செய்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. ஏன் இதை இப்போ செய்ய நினைக்கிறாங்கன்னா, இந்த தலைவர் அவர்களை அடக்கம் செய்யாத சூழ்நிலையில் ஒட்டுமொத்த ஈரான் மக்களுமே ஒரு துக்கத்தில் இருந்தாங்க. ஒரு பக்கம் துக்கத்தில் இருந்தாலும் அவங்க தோண்டு போய் இல்லை, கோபத்தில் இருந்தாங்க. அந்த கோபத்தை காமிச்சு தான் இதற்கு பலி தீர்த்து தான் நாங்கள் இவர் அடக்கம் பண்ணுவோன்னு இருந்தாங்க. ஆனால் அதனால் ஏற்பட்ட சில விளைவுகள் என்னென்னா, அந்த நாட்டில் உள்ள எந்த மக்களும் தங்கள் வீட்டில் எந்த விசேஷத்தையுமே செய்யலை. ஒரு கல்யாணம் போன்ற ஒரு விசேஷ காரியங்கள் எதையுமே அவங்க செய்யாமல் இருந்தாங்க. காரணம் வந்து தன்னுடைய நாட்டு தலைவர் இறந்துட்டார், அவர் நம்ம இன்னும் அடக்கம் பண்ணாமல் இருக்கிறோம், நம்ம எப்படி நம்ம வீட்டில் இந்த விசேஷத்தை பண்ணுறதுன்னு எல்லாரும் சுப நிகழ்ச்சிகளை ஒத்தி வச்சாங்க. இந்த போர் விரைவில் முடியும்னு பார்த்தா முடிகிற மாதிரியும் தெரியலை. இது இழுத்துக்கொண்டே போகிற சூழ்நிலையில் இந்த பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி இன்னல்களுக்கு ஆளாகக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ண நோக்கத்தோடு இவர்களை நாம் அடக்கம் செய்து விடுவோம்,
நாம் எடுத்த அந்த சபதத்தை வந்து நிறைவேற்றி எப்படியாவது இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தோற்கடிப்போம் அப்படிங்கிற உறுதி எடுத்து தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இந்த அடக்க நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் திரளக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த ஈரானுடைய மக்கள் ஜனத்தொகை 10 கோடி. அந்த 10 கோடி ஜனத்தொகையில் 20% 25% மக்கள் அந்த இடத்துல கூடுனா எவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையும் இந்த ஈரானுடைய அரசுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கே இருக்குது. இவ்வளோ பேரை கூடக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய கோபம் இந்த அமெரிக்கா மேலேயும் இஸ்ரேல் மேலேயும் ஏற்படும், அதனுடைய விளைவு என்னவாகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. 2 நாளில் போர் முடித்து நாங்கள் ஈரானை அழிச்சிருவோன்னு இறங்கின இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதுவுமே செய்ய முடியாமல் திணறிக்கிட்டு இருக்குது. நடுவில் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, போர் நிறுத்தம்னு அறிவிக்கிறாரு. போர் நிறுத்தம்னு அறிவிச்சிட்டு அவரே அதை மீறி என்ன பண்ணுறாரு, தாக்குதல் நடத்துகிறாரு. போர் நிறுத்தம்னு அறிவிக்கிறாரு. அவருடைய நட்பு நாடான இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுது, போர் ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிக்குது. இப்படி இவர்கள் வந்து சொல்லுக்கு செயலுக்கு சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால ஈரான் வந்து மிக கடுமையான ஒரு கோபத்துக்கு ஆளாகி இந்த நடவடிக்கைகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம்னு சொல்லிட்டு சமீபத்தில் அந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடியாக என்ன பண்ணாங்க, கடுமையான ஒரு தாக்குதலை கொடுத்தாங்க. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய விமானப்படை தளம் மீதும் ஏவுகணை தாக்குதலை வந்து அதிபயங்கரமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு ஈரானுடைய புரட்சிகர காவல்படை தாக்கிட்டு இதை அறிவிச்சிச்சு. இஸ்ரேலுடைய ரமாத் டேவிட் விமானப்படை தளம் வந்து தரைமட்டமாயிருச்சு. இஸ்ரேலுடைய வடக்கு நகரமான ஹைஃபா, அந்த ஹைஃபாவிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரமாத் டேவிட் விமானப்படை தளங்களையும் அது மிக கடுமையாக அழிச்சிட்டதா ஐஆர்ஜிசி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை தாங்க, இன்னும் மிக கடுமையான தாக்குதலை நாங்கள் நடத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவரைக்கும் நாங்கள் உபயோகித்து வந்த அந்த ஆயுதங்களை விட வித்தியாசமான புதுமையான ஆயுதங்களை நாங்கள் இனிமேல் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு சில மணி நேரம் 2-3 மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு 11:45 to 12 மணிக்கு இந்திய நேரப்படி அங்கே வந்து டெல்னோப் நெவார்டின்கிற பகுதியில் உள்ள இஸ்ரேலுடைய இராணுவ தளங்கள் மீது மிக கடுமையான ஒரு தாக்குதலை வந்து ஈரான் நடத்தியிருக்குது. இப்போ இஸ்ரேல் வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இஸ்ரேலுடைய ஜெருசலம் முக்கியமான ஒரு நகரங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஜெருசலமும் இப்போ பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி அதிகாலையிலையும் ஒரு பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மீது நடத்துச்சு. இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ஜெருசலத்துடைய பல பகுதி பற்றி எரியுதுன்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் வீசப்படாத ஒரு புதிய ஏவுகணையை ஈரான் வீசியிருக்கலாம். இந்த மெனோரபிள் நியூ டெக்னாலஜி என்ன சொல்லக்கூடிய இதுவரை வீசப்படாத அந்த ஏவுகணை வந்து ஈரானை வந்து ஒரு உற்சாகமடைய வச்சுருக்குது. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் கதிகலங்க வச்சுருக்குது. அமெரிக்கா வந்து நெத்தன்யாகுக்கு வந்து ஒரு கட்டளை போட்டிருக்காரு ட்ரம்ப்பு, இதுக்கு நீ திருப்பி அடிச்சிடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா திருப்பி இஸ்ரேல் அடித்தா அதுக்கு வந்து ஈரான் கொடுக்குற பதிலடி 2 மடங்காக இருக்குன்னு அமெரிக்காவுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் வந்து இஸ்ரேல் கேட்குற மனநிலையில் இல்லை. காரணம், இந்த இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, இந்த போர் நின்றக்கூடாது. இந்த போர் நின்றால் நெதன்யாகுவுக்கு விசாரணை வந்துடும். அப்படி விசாரணை ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக தண்டனை பெறக்கூடிய கைதி ஆகிடுவார். ஒருவேளை மரண தண்டனை கூட நெதன்யாகுவுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் அங்கே சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால நெதன்யாகு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக
இந்த போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு தேவையில்லாத தவறான தகவல்களை கொடுத்து அவங்களையும் உள்ளே மாட்டி விடுறாரு. இப்போ நெதன்யாகுடைய இந்த திட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஈரான் என்ன சொல்லியிருக்கு, இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம்ல இந்த போர், இது ஏன் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 2 மாதம் போர் நிறுத்தம்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி அதை ஒரு அரகுறை மனசாக ஈரான் ஏற்றுக்கிட்டு சரி என்ன செய்கிறாங்க பார்ப்போன்னுட்டு இருக்கிறப்ப இஸ்ரேல் தாக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ இஸ்ரேல் தாக்க ஆரம்பித்ததுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இப்போ நம்ம முதல் சொன்ன மாதிரி டெல்ட்ரோப் நெவார்டின் பகுதிகளில் மட்டும் இல்லாமல் ஜெருசலத்தையும் ஈரான் தாக்கியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து ஹைஃபா, டெல்லவீவ் போன்ற நகரங்களையும் தொடர்ந்து தாக்குதல் கடுமையாக நடத்திக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை அழித்து ஒழிச்சிருவோங்கிற ஒரு உறுதி எடுத்து தான் இந்த போர் நிற்காது, 7 நாளைக்கு நான் தொடர்ந்து தாக்குவோம், இந்த 7 நாளுக்குள்ளே இந்த இஸ்ரேலை இல்லாமல் ஆக்குவோங்கிற மாதிரி ஒரு முனைப்போடு இந்த ஈரான் களம் இறங்கி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த போரை இந்த போரை நிறுத்த விடாமல் துடிக்கிற இஸ்ரேலுக்கு பாடம் கொடுக்கணும். அந்த இஸ்ரேல் ஈரானை மட்டும் அழிக்கிறதுல குறியா இல்லை, அது பல இஸ்லாமிய நாடுகளுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி அது கையெடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய நாடுகள் ஒன்று சேர விடாத அளவுக்கு அது தன்னுடைய தாக்குதல் நடத்துகிறதோட லெபனானில் கடுமையான கொலை குற்றங்களை செஞ்சிட்டு வருது. லெபனான் ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சமபகுதி வாழ்கிறாங்க. அங்கே தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இந்த இஸ்ரேல் இதுவரைக்கும் 10,000 பேரை படுகாயமடைய வச்சுருக்குது, ஒரு 10 லட்சம் பேர் லெபனானை விட்டு குடிபெயர வச்சுருக்கு, 3,000 பேரை படுகொலை பண்ணியிருக்குது. இது எல்லாமே அந்த இஸ்ரேலுடைய யூத இராணுவம் செய்த அத்துமீறல். இதனுடைய விளைவு ஈரான் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த போரை நிறுத்த ட்ரம்ப் இனிமேல் அழைத்தால் நாங்கள் வைக்கக்கூடிய கண்டிஷன் ஈரானில் மட்டும் போர் நிறுத்தம் இருக்கக்கூடாது, லெபனான்லேயும் போர் நிறுத்தம் இருக்கணும், ஹிஸ்புல்லா மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய தாக்குதல்களை நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்முஸ் நீரணையுடைய கட்டண வசூல் பண்ணுற உரிமையை நாங்கள் தான் இனிமேல் எடுத்துக்குவோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நாங்கள் நிச்சயமாக மனித அழிவுக்கு உடன்படுத்த மாட்டோம். அதில் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சிஸுடைய கண்காணிப்பை வச்சு எங்களை பார்த்துங்க, நாங்கள் அதை ஆக்க சக்திகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், இதை தடுக்கிறதுக்கு நீ அமெரிக்கா வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஈரானுடைய 25 பில்லியன் பணத்தை கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 2.5 லட்சம் டாலர் 2 லட்சம் கோடி டாலரை நீ முடக்கி வச்சுருக்கீங்கள, அதை ரிலீஸ் பண்ணணும். அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பி, அப்புறம் உங்கள்கிட்ட பேசலாமாங்கிற முடிவு எடுப்போம் அப்படிங்கிற ஒரு த்ரில்லான நிலைக்கு ஈரான் போய் உட்காந்துக்கிருச்சு. இப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பு 2 விஷயத்தில் தலையில் கையை வச்சுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று, இந்த போரை எப்படியாச்சும் முடிப்போன்னு நினைக்கிறாரு, முடிக்க முடியலை. இந்த போரை நிறுத்துறதுக்கு இவர் எடுக்கிற முயற்சிக்கு இடையூறாக இருந்து இவர் ஏவி விட்ட அந்த நெதன்யாகுவே ஆப்போசிட்டாக மாறிட்டார். இந்த 2 பேர் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை குறைகிறதுனால ஈரான் இவருக்கு பேச்சுக்கு உடன்பட வரமாட்டேங்கிறாங்க. இவர்கள் செய்கிற அட்டூழியங்களை பார்த்த உடனே அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஐரோப்பிய நாடுகள் கூட அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு ஒரு உதாரணம், ஐரோப்பிய நாடுகளில் உள்ள இஸ்ரேலியர்களுக்கு ஹோட்டலில் ரூம் கூட கொடுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஐரோப்பிய நாடுகள் தீர்மானம் போட்டாங்கங்கிற செய்தி வருது. இப்படி உலகத்துடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய அந்த இஸ்ரேலுடைய அரசு புத்தி போரை நிறுத்துமா அல்லது மிகப்பெரிய பேரழிவுக்கு தன்னுடைய நாட்டை கொண்டு போய் சேர்க்குமா என்று பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுபோன்று உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா செய்திகளையும் உள்ளது உள்ளபடி எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆரம்பி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பியதை பார்க்கலாம்.
என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.